வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வே இல்லாமல் தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்வாழ்வு சங்கத்தில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதந்தோறும் 15,000 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13/6/2025, அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுவும் இல்லாமல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அண்டு இந்த வியூஸ்க்கான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோவை மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய விதமான போஸ்டர்ஸ் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 13/6/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்டாஃப்காக, அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது. இது கோயம்புத்தூர் கார்பரேஷனில் தான் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அண்டு கட்டாயம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 8,500 உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் பல் மருத்துவ உதவியாளர், அதாவது டென்டல் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை படிக்கலாம். 13,800 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு கோயம்புத்தூர் டெக்னீஷியனில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ டென்டல் டெக்னாலஜியில் நீங்கள் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்டு பிசியோதெரபிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது. கவர்மெண்ட் ப்ரைமரி, அதாவது கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதில் இன்க்ரிமெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த 9 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை புதுப்பிப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களையே தான் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அண்டு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆவணங்களை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்றத இவங்க மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு உங்களுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான இந்த இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அந்த பதவியுடைய நேமு, உங்களுடைய விண்ணப்பதாரன் பெயர் அண்ட் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மறுபடியும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தந்தை மற்றும் கணவரின் பெயர் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து எழுதி ஆகணும். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அண்ட் ஆதார் எண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சான்றிதழுடன் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அதோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கைபேசி அண்ட் மின்னஞ்சல் முகவரி வந்து கண்டிப்பாக நீங்கள் 100% நீங்கள் இந்த இதே வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோன்றதை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் போகலாம். உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை செய்யணும் அண்ட் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கு வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ